Game On Solution, South India's #1 turf construction company. Turf or height, turf or grass, and the lighting. இதுதான் மூணுமே பிளேஸ் மேஜர் ரோல் இன் டர்ஃப். நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரியுது கிராஸ் மட்டும் தான், ஆனால் அது கீழே நிறைய விஷயங்கள் இருக்கு. வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கு, குஷனிங் கண்ட்ரோல் இருக்கு, ஸோ அந்த ஷாக் அப்சார்ப்ஷன் லெவல் இருக்கு. யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் த பேராமீட்டர்ஸ். ஒரு 40 வயசு மேலே போயிட்டாங்க, அவங்களுக்கும் விளையாடணுன்ற ஆசை இருக்கும். அவங்கலாம் சண்டே அன்னைக்கு காலையில் போய் கிரவுண்டை பிடிச்சி உட்கார முடியாது. பொண்ணுங்க எடுத்துக்காங்க, அவங்க ஒரு ஓப்பன் கிரவுண்ட் விளையாடும் தி ஹேவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் டு லுக் இன் டு இட். நிறைய பேர் பார்ப்பாங்க விளையாடுவாங்கன்னு. பட் இப்போ டர்ஃப் நம்ம க்ளோஸ் அட்மாஸ்பியர். யாரை புக் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் விளையாட வருவாங்க. நாட் அதர் பீப்புள் ஆர் நாட் அலவுட் இன்சைட். ஆடியன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். ஸோ தே ஃபீல் சேஃப் அண்ட் கம்போஸ்ட். விளையாடுனா கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் கிளியர். இது வரும், ஆனா நம்ம விளையாடுற இந்த டர்ஃப்ல வராது. யங்ஸ்டர்ஸ்க்கு பிசினஸ் ஐடியாஸ்னு பார்த்தா நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க வந்து டர்ஃப் அப்படின்ற ஒரு பிசினஸை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? விளையாடுறதுக்கு யாருக்கும் நான் சொல்லி கொடுக்க போறது இல்லை. காலி இடத்த பார்த்தா வந்து விளையாட போறாங்க. வந்து விளையாடினா ப்ராஃபிட், விளையாடினா லாஸ் இல்லை. எனக்கு ஐம் ஹேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் இன் மை ஹேண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், வி ஆர் டூயிங் சம் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் தி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஐ எம் புல்லிங் தெம் டு டூ ஸ்போர்ட்ஸ் அஸ் அ பிசினஸ், டேக் ஸ்போர்ட்ஸ் அஸ் அ கெரியர். நான் வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் விற்க சொல்ல, டீ விற்க சொல்ல, ஸ்போர்ட்ஸ் பிசினஸா பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ வந்து எனக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நான் எப்படி அதை வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் ஒரு டர்ஃபா மாத்தணும் அப்படின்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர்? யூ ஹேவ் a piece of land. So இன்னைக்கு நம்ம கூட we have with us Mr. Dinesh, CEO of Game On Solution. Hi sir. Hi. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you sir? I'm good. So Game On Solution நிறைய கேட்டுக்கிட்டோம் இந்த கம்பெனி பத்தி. You do a lot of work. So turfs வந்து you build for the people who are interested to do it, இல்லையா? Yeah. And அது அழகா வந்து அமைச்சு கொடுக்கறதா உங்களுடைய வேலை. You've done almost 247 turfs within தமிழ்நாடு மட்டுமே. And 4 different statesல இந்த வேலை போய்கிட்டு இருக்கு. 7 years-ஆ இதை ரொம்ப நீட்டா நேர்த்தியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு கேள்வி, டர்ஃப்ஸ் கட்டி கொடுக்கணும், இதை வந்து இது பண்ணி கொடுக்கணுன்ற அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு சார்? See, I am not a sports person. நான் வந்து எதேச்சியாக விளையாடுறதுக்காக ஒரு டர்ஃப் போயிருந்தேன் இன் பூனே. அப்போ வாஸ் டூயிங் மை MBA. ஸோ அப்படி போகும்போது அந்த இன்குஸ்டர் வந்துச்சு, சரி டர்ஃப்குள்ளே விளையாடுறோமே, ஹவு டஸ் இஸ் பிஸ்னஸ் ரன், இதை பே பண்ணி எவ்வளோ பே பண்ணுறோம், இது எப்படி ரன் ஆகுது ப்ராஃபிட் மாடல் அப்படின்னு நினைக்கும் போது ஐ தாட் லெட் மீ ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் நம்ம ஊரில். அப்போ தமிழ்நாட்டில் எங்கேயும் டர்ஃப் கிடையாது. So back then I brought this idea in installing a turf in Tamil Nadu. At that time I got it built up by some other person from other state. But that time I was not fully satisfied. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வரல. நான் டர்ஃப் ஓனராக இருக்க ஆசைப்பட்டேன். அது எனக்கு சரியாக நடக்கலைன்ற போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நான் இறங்கினேன். ஸோ என்னை மாதிரி நீ யாரும் ஏமாறக்கூடாது. ஸோ ஐ வாண்டட் டு ஃபில் தட் வாய்ட்னஸ். That's the reason I stepped into turf industry. So ஒரு void இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டர்ஃப் ஒன்று கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ நீங்க கொடுக்குற இந்த டர்ஃப் செட்டப்புக்கும் ஒரிஜினலி இங்க இருந்த விஷயங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹவு டு யூ ஸ்டாண்ட் அலோன் சார்? இப்போ நம்ம எல்லாரும் தினசரியாக வந்து சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு 2 ஹோட்டல் இருக்குது. அந்த 2 ஹோட்டலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் வச்சிருக்க ஹோட்டலுக்கு போவீங்களா, இல்லை ஒரு செஃப் வச்சிருக்க ஹோட்டலுக்கு போவீங்களா? ஒரு செஃப் வச்சிருக்கோம். ஸோ ஆஸ் அ திங், why do I stand out is I am a turf owner. So when I construct a turf, I know what are the ins and outs. அவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன செலவுகள் பண்ணணும், என்ன கட் டவுன் பண்ணலாம் காஸ்ட்டு. நான் ஒரு கான்ட்ராக்டராக பில்டராக இருந்தேன்னா என் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும். நான் கட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். பட் ஐ டோன்ட் டூ தட். I help them develop it and run the business model and give them all guidance. Okay. இது எல்லாமே எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறீங்க. பட் நம்மளோட டர்ஃப் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க? இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் will be the add-ons? டர்ஃப் தமிழ்நாடுக்கு வந்தது முக்கியமான காரணம்னா அந்த டர்ஃபில் நெக்ஸ்ட் லெவல் வெரைட்டிஸ், அதாவது டர்ஃபோட ஹைட்டு, டர்ஃபோட கிராஸ், அந்த லைட்டிங், இதுதான் மூணுமே பிளேஸ் மேஜர் ரோல் இன் டர்ஃப். நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரியுது கிராஸ் மட்டும்தான், ஆனால் அது கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்டர் ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குது, குஷனிங் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ அந்த ஷாக் அப்சார்ப்ஷன் லெவல் இருக்குது. யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் த பேராமீட்டர்ஸ். அது யாருக்கும் ஒரு உடம்பளவுலையோ உடல் அளவுலையோ எந்த கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய லெவலில் அது இருக்கக்கூடாது. ஆல் சேஃப்டி கன்சர்ன்ஸ் ஷுட் பி டேக்கன் இன் மைண்ட். ஓகே சார், இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் பேசுகிறப்போ தான் தெரியுது. ஒன் மோர் திங், இப்போ வந்து ஏன் ஒரு பர்சன் வந்து நார்மலாக இப்போ கிரவுண்ட் இருக்குது, காலேஜ் கிரவுண்ட், ஸ்கூல் கிரவுண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் டர்ஃப்ல வந்து விளையாடணும்? கிரவுண்ட் எங்கெங்க இருக்கு? அங்க எங்க இருக்குல்ல? இல்லையே, நம்ம இப்போ இங்கே சேனல் தான் இருக்கோம்.
சென்னையில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பழைய கவர்மெண்ட் கிரவுண்ட் ஏதாவது ஞாபகம் வச்சு சொல்லுங்க இருக்கு இப்போ அப்படியே தான் இருக்கு I mean, I've seen a few, maybe நிறைய இல்ல, but a few are there. இல்லவே இல்லைங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு இந்த பூசி விளையாடுற வேலை வேண்டாம். இல்லவே இல்லை, கிரவுண்டே இல்லை. சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் வெளியே போனால் தான் கிரவுண்ட் இருக்குது. Okay. பட் கிரவுண்டு இருக்கிறதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. எதனால டர்ஃப் வந்துச்சு அப்படின்னா நோ ஸ்பேஸ் டு பிளே அண்ட் நோ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு பிளே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 இளைஞர்கள் வந்து ஒரு 20 30 வயசு இளைஞர்கள் எங்கே வேணால் போய் விளையாடுவாங்க. புழுதி காட்டிலும் விளையாடுவாங்க, மண்ணிலையும் விளையாடுவாங்க, எங்கே மொட்டை மாடலும் விளையாடுவாங்க. ஆனால் ஒரு 40 வயசு மேலே போயிட்டாங்க, அவங்களுக்கும் விளையாடணுன்ற ஆசை இருக்கும். அவங்களாம் சண்டே அன்னைக்கு காலையில் போய் கிரவுண்டு பிடிச்சி உட்கார முடியாது. ஒரு 3 மணி நேரம் ஒய்ஃப் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரதே பெரிய விஷயம் விளையாடுறதுக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அட்மாஸ்ஃபியரில் வருவாங்க, புக் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விளையாடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. தட் இஸ் த ரீசன் டர்ஃப் ஸ்டார்ட் டு க்ரோ. ஆல் ஏஜ் குரூப் ஆர் பிளேயிங் ஜாலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு ஓப்பன் கிரவுண்ட் விளையாடும் போது they have lot of other things to look into it. நிறைய பேர் பார்ப்பாங்க விளையாடுவாங்கன்னு. பட் இப்போ டர்ஃப் நம்ம இட்ஸ் க்ளோஸ் அட்மாஸ்ஃபியர். யாரை புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் விளையாட வருவாங்க. நாட் அதர் பீப்புள் ஆர் நாட் அலவுட் இன்சைட். ஆடியன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். ஸோ தே ஃபீல் சேஃப் அண்ட் கம்போஸ்ட். ஒரு பிரைவசி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எஸ், நம்ம நிறைய டர்ஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் we are in your turf. நீங்க வாதவரம்ல பில்ட் பண்ண ஒரு இடம் இல்லையா? ஆமாம். திஸ் இஸ் தமிழ்நாடுஸ் பிகெஸ்ட் டர்ஃப். டர்ஃப்களின் அரசன். அதனால தான் அது பேர் லார்ட் ஆஃப் டர்ஃப்ஸ். அப்பனுக்குலாம் அப்பன். டர்ஃப், லாட் ஆஃப் டர்ஃப்ஸ்ல இருக்கும். ஆக்சுவலி நான் பார்த்த டர்ஃப்ஸ்லயே ரொம்ப ஒரு பெரிய லென்த் வைஸும் சரி, அந்த ஏரியா வைஸும் ரொம்ப அழகா பெருசாவே இருக்கு. எங்க டெர்மினாலஜில சொல்றோம் அப்படின்னா, உங்க டெர்மினாலஜி சொல்றோம் அப்படின்னா சங்கரபுரம் செட் இந்த டர்ஃப் பேர் நாங்க வச்சிருக்கிறது. ஓயா, பிரம்மாண்டமா இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து what is the speciality of your this turf, lot of turfs? See, this turf comparatively size is much bigger. Okay. And it's the tallest turf in Tamil Nadu. height வந்து 50 அடி. Okay. கிரிக்கெட் அசால்ட்டா விளையாடலாம் உள்ள. Okay. அண்ட் ஒன் மோர் பிகர் திங், நீங்கள் யூஸ்வலாக எந்த டர்ஃப் பார்த்தாலுமே வந்து இதுதான் ஒரு டர்ஃபோட சைஸாக இருக்கும். இங்கே இது 3 டர்ஃபாக பிரியும். இப்போ நம்ம பார்க்கும்போது நெட்டு போட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு டர்ஃப் இருக்குது. யூ கேன் சி நம்பர் ஆஃப் கோல் போஸ்ட். மொத்தம் 9 கோல் போஸ்ட் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி அட் டைம் 36 மெம்பர்ஸ் கேன் பிளே. ஒரு கிரவுண்ட்லையும் 12 பேர் 3 பேர் 36 பேர் விளாடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து தண்ணி தேங்குமா சார்? நம்ம இங்கே நீங்கள் இடிச்சு மழையே பெஞ்சாலும் ரோட்டில் முழங்கால அளவு தண்ணி இங்கே தண்ணி நிற்காது. எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். What is the specialty? It has a 6-layer drainage system. அதாவது இங்கே என்ன மழை பெஞ்சாலும் விளையாடுறதுக்கு ஏற்றபடியாக செட் பண்ணியிருக்கு. நம்ம மலையில் விளையாட ஆசைப்படுவோம், பட் ஆனால் ரோட்டில் விளையாட முடியாது, மண்ணில் விளையாட முடியாது, சேரு சகதியாயிடும். இங்கே அதெல்லாம் ஜாலியாக விளையாடலாம். மழை பெய்யும் போதே யூ கேன் ப்ளே, ஜாலியாக விளையாடலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்னால நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து எனக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, நான் எப்படி அதை வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டாக ஒரு டர்ஃபாக மாற்றணும் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ஹவு டு ஐ அப்ரோச் யூ? வாட் ஆர் த விஷயங்கள் that I should follow? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 விஷயம் இருக்கு. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேவைசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேவைசிங்கிறது நம்ம பேங்க்ல நம்ம பணத்தை போடுற முன்னாடி அவன் நம்மள 10 கேள்வி கேட்பான் கேவைசின்னு. ஆனா நம்ம ஒரு பில்டர் கிட்ட கொடுக்க முன்னாடி கேவைபி, நோ யுவர் பில்டர் ஃபர்ஸ்ட். அவன் நம்ம 10 கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் அவன் ஜென்யூனா தெரிஞ்ச அப்புறம் தான் நீங்க டெர்ஃப் கட்ட கொடுக்கணுமா வேணாம்னு யோசிக்கணும். பிகாஸ் எந்த பிசினஸ் வளருதோ அதுல 10 ஸ்கேம் இருக்கும். அதுல இந்த பிசினஸ் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இதுல 100 ஸ்கேம் இருக்கு. சதுரங்க படமே பார்ட் 2 எடுக்கலாம். அதுல அந்த அளவுக்கு ஸ்கேம்ஸ் இருக்கு இதுல. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க முதல் விஷயம். And next coming to this, if you have a piece of land, first நீங்க வந்து ரெசிடென்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் உங்களை சுற்றி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இட் should not be too congested area. ஏன்னா விளையாடுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் நைட்டில் ப்ளே பண்ணும்போது இட் will cause some sound pollution. விளையாடுறவங்களாம் சத்தம் போட்டு கம்மியாக விடுங்கலாம் சொல்ல முடியாது. then the heat of the moment they'll shout. So we have to see first that into consideration. ஓகே, ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு பக்கத்துல ரொம்ப இருக்க கூடாது. அது ஒட்டி விட கூடாது. தீப்பெட்டி மாதிரி விடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க கூடாது. and next is they see the land should be in a proper shape. ஸ்கொயர் ஆவோ ரெக்டாங்குலர் ஆவோ இருக்கணும். ஓகே ஓகே. ட்ரையாங்கிள் இருந்தாலும் டஃப் பண்ண முடியாது. ஓகே. அப்புறம் அதே மாதிரி அவங்க லேண்டில் போட்டால் ஓடுமாங்கிறது ஃபர்ஸ்ட் எங்கள் டீம் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ your team has this analyzing thing also. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லேண்டோட சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ், ஆனால் டர்ஃப்க்கு விட உங்கள் லேண்ட் சைஸ் கம்மி. ஆனால் நான் உங்களுக்கு வந்து கட்டி கொடுக்க மாட்டேன். இது வேண்டாம் இங்கே போட்டால் ஓடாதுன்னே சொல்லிடுவேன். மெனி பீப்புள் கெட் டிசப்பாயிண்டட். என்னங்க சின்ன சைஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு கேட்பாங்க. பட் my motive is not on developing my business. I want the sport to grow and a proper facility to be given. காட்டு இடத்துலலாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஆனால் அவங்க ரோட்டுக்கு வர்றதா? ஓகே,
வெரி குட் ஜெனுவின் ஸோ திஸ் இஸ் தி திங். ஃபர்ஸ்ட் அந்த இடம் ஓடுமா ஓடாதான்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன போட்டால் ஓடுன்னு நாங்கள் பிகாஸ் டர்ஃப் இஸ் நாட் ஒன்லி ஒன் திங். ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, பேட்மிண்டன் அண்ட் பிக்கிள் பால் விச் இஸ் ட்ரெண்டிங் நவ். இது எல்லாமே இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகே, அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்க சொல்லிடுவீங்க எது அந்த இடத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மாலர் ஏரியா இருக்குன்னா அங்கே நான் டர்ஃப் பண்ண முடியாது. I'll suggest them go with the pickle ball. ஓகே, that will be அவங்க நோக்கம் சம்பாதிக்கிறது. I am pulling them to do sports as a business. Take sports as a career. நான் வந்து உங்களுக்கு ரோஸ் மில்க் விற்க சொல்ல, டீ விற்க சொல்ல, ஸ்போர்ட்ஸ் பிசினஸா பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுலயே அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றதே நீங்க வழிகாட்டி கொடுத்துறீங்க. ஓகே, so and after that I tell them, see, I am building this and give it to you, and also I'll help you run it. I'll give you a business model. இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டேக் பிகாஸ் நான் ஒரு டர்ஃப் ஓனர், நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லா 100% சக்ஸஸ் ரேட். நான் கட்டி கொடுத்தவங்க யாருமே லாஸ் ஆனது இல்ல. ஓகே, 247 டர்ஃப் எல்லாருமே ப்ராஃபிட் தான். ஓகே, no everyone, I have my first client still as a friend to me. அது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது வருஷம் பிரச்சனை ஆயிடும். ஓகே, and I give them inputs, lot of inputs. அவங்களுக்கு அந்த டர்ஃப் எடுத்து ஓபன் பண்றதுக்குள்ள நான் அவங்களுக்கு ரெவென்யூ எடுத்து கொடுக்குற மாதிரி போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அத மார்க்கெட்டிங் பண்ணி ஹெல்ப் கொடுத்துருவேன். சோ அந்த டர்ஃப் வந்து கட்டி கொடுக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி பொசிஷன் பண்ணி மார்க்கெட் பண்றதையும் நீங்க வந்து யார் வேணா கட்டி கொடுத்துடலாம். கட்டி கொடுக்க பெரிய விஷயமே கிடையாது. அது ஓட வைக்கணும்ல, அவங்க போட்ட காசு அவங்க வர வைக்கணும்ல. அதுதான் மெயின். என்னோட மோட்டிவ் அதுதான். I don't want simply to invest the money. I want them to make money. Very interesting. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, something that comes along with turf is டர்ஃப்ல விளையாடினா கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. I just want to make it clear. இது வரும். ஆனா நம்ம விளையாடுற இந்த டர்ஃப்ல வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏன் வரும்? See, நம்ம டர்ஃப்குள்ள வந்து ஒரு கமோடிட்டி யூஸ் பண்றோம், கால் சிலிக்கா ரப்பர். டர்ஃப்ல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டால இந்த டர்ஃப் பிளாஸ்டிக்ல நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, டிகிரேடபிள், பயோடிகிரேடபிள், அந்த மாதிரி பேராமீட்டர் லெவல் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இந்த டர்ஃப் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு ஒரு பேர். இதில் வந்து அந்த ஹார்ம்ஃபுல்லான ரப்பர் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த ரப்பர் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் தே யூஸ் அ ப்ராப்பர் எஸ்பிஆர் ரப்பர். பட் நம்ம ஊர் காஸ்ட் கால்குலேஷன் பிரகாரம் காரு லாரியோட பழைய டயரை அரைச்சு அதை தான் டர்ஃப்ல கொட்டுறாங்க. பல கம்பெனிஸ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்டு லாரி டயர்ஸ் யூஸ் பண்றாங்க. டயரை கொளுத்துறது தப்பு இல்ல, ரேடியேஷன் வரும்ல. அப்ப அந்த டயரை, யூஸ் ஆன டயரை, கண்டெம்ட் டயரை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி வெயிலுக்கு எக்ஸ்போஸா வச்சிருக்கீங்க. அதுல 10 குழந்தைங்க விளையாடும் போது they inhale it, the radiation gets produced and they consume it and players get it. Skin disease வரும், லிம்போமா வரும். கேன்சருங்க தான் லிம்போமா. ஸோ உயிர் போகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கேன்சர் வரும். So it is better for them to go for a better product which is available in the market. And that product is exclusively sold by me in India. So and the cancer causing thing க்கு பதிலா you can give another alternative, இல்லையா? A drug dealer will never consume drugs. ஒரு பார் வச்சிருக்கவங்க குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் ரப்பர் வச்சிருக்க டர்ஃப்க்கு ஏன் பசங்க அனுப்ப மாட்டேன். ஓகே. சரி, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்கு. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், இல்லை ஒரு டீ கடை போடுறதா இருக்கலாம், நிறைய இருக்குன்றப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க வந்து டர்ஃப் அப்படின்ற ஒரு பிஸ்னஸை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஓகே, நான் டர்ஃப்னு செக்மெண்ட் தான் சொல்கிற மாதிரி பல ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏன் நான் பிஸ்னஸ் செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன இதே ஆப்ஷன், டீ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம், ரோஸ் மில்க் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு எனக்கு அந்த மாஸ்டர் வரல அப்படின்னா அந்த பையனோ அந்த கன்சர்ன் பர்சனோ போய் டீ போட முடியுமா? போட தெரியுமா? இல்லை. சரி, அப்போ கிளைண்ட் வரல, மாஸ்டர் வரல அப்படின்னா பாலும் கெட்டு போயிடும், பிசினஸ் போயிடுச்சு. இப்போ நான் கிரவுண்ட் கட்டிருக்கேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். விளையாடுறதுக்கு யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. காலி இடத்த பார்த்தா வந்து விளையாட போறாங்க. அண்ட் வந்து விளையாடினா ப்ராஃபிட், விளையாடினா லாஸ் இல்லை. எனக்கு ஐம் ஹேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் இன் மை ஹேண்ட்ஸ். நான் வட்டிக்கு அந்த பணத்தை யார்கிட்டயே பணத்தை கொடுத்தா கூட அந்த பணம் திருப்பி வருமா எனக்கு தெரியாது. பட் தி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி சேஃப். அதாவது அண்ட் ஒன் மோர் திங், we are doing some contribution toward the Indian sports development. நம்ம விளையாட வச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். எப்படி அம்பானி வந்து 501 கொடுத்து ஃபோன் பேசி பழக்கப்படுத்தினாரோ, நான் ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் பண்ண வச்சு அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், இப்போ வந்து அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார், எல்லாராலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு டர்ஃப்ல வந்து பே பண்ணி ஒர்க் பண்ண, ஐ மீன் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. இதுக்கு வாட் டு யூ ஹேவ் டு சே? முடியுமே. அதாவது 100 ரூபா 10 ரூபா, இன்னும் தியேட்டர்களில் வந்து 10 ரூபா டிக்கெட் இருக்குல்ல, இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் இருக்கு. 10 ரூபா டிக்கெட் இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரூபா 10 ரூபா டிக்கெட் இருக்கு. 10 ரூபா, 60 ரூபா, 90 ரூபா, 120 ரூபா, 200 ரூபா இன்னும் இருக்கு. அதே மாதிரி டர்ஃப்ஸ்லேயே வந்து பர் ஹவர் 500 ரூபா டர்ஃப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற வந்து ஆல்மோஸ்ட் 2000 rupees பர் ஹவர். அது மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. இன்னைக்கு சராசரியா ஒரு இளைஞன் கையில் ஒரு டீயோ பன்னும் சாப்பிட்டு வரோம்னா 50 ரூபா தேவை. ஒரு 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபா போட்டால் 500 ரூபா வந்துடும். ஸோ ஒரு மணி நேரம் ஒரு டர்ஃபில் கம்ஃபர்டபுளாக விளையாடலாம். இல்லை அவங்க கிரவுண்டை தேடி போகணுன்னா சிட்டிலேருந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் போகணும், அதுக்கு பெட்ரோல் போட்டு போகணும். பெட்ரோல் லிட்டர் 100 ரூபா. அப்போது என்னாச்சு, டேலி பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து விளையாட விட்டுட்டு அவங்க போய் அங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த சேஃப்டி பத்தின ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. இங்க அந்த சேஃப்டிக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க? சிசிடிவி இருக்கு. ஓகே. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் கம்ப்ளீட்லி கேட்டட் கம்யூனிட்டி சிஸ்டம் மாதிரி கம்ப்ளீட்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ளே யார் வரா வெளியே போகிறான்னு கம்ப்ளீட்லி தெரிஞ்சிடும். ஓகே. ஒரு குழந்தைய வந்து இங்கே பேரண்ட்ஸ் விட்டுட்டு அவங்க போயிட்டு வெளியே வரலாம். ஓ சரி. ஓகே. ஒரு நர்சரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எவ்ரிவன். இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், பின்னாடி குழந்தைங்க விளையாட்டு இருக்காங்க. அது 5 வயசு குழந்தையும் இருக்குது, 15 வயசு குழந்தையும் இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன். இங்க யாராவது கோச் மாதிரி இருப்பாங்களா இங்க? ஃபுல் டைம் ஒரு கார்டு இங்கே எப்பயுமே இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே வந்து கிரவுண்டில் விளையாடுவோம். அந்த கிரவுண்டில் பகலில் தான் விளையாட முடியும், லைட் போட்டில் விளையாட முடியாது. இங்கே வந்து நம்ம ஃப்ளட் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேடியமில் விளையாட ஃபீல் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நைட் லைட்டிங்ஸ் பிளேயிங் இன் ஃப்ளட் லைட்ஸ். பொதுவாக நைட் மேட்சஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டே நைட் மேட்ச்சு நைட் மேட்ச் தான் நிறையா பார்ப்போம். ஸோ ஒரு நைட்டில் வந்து விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தே ஆர் பேயிங் சம்திங் வர்த் அ திங். ஒரு வேல்யூவான விஷயத்துக்கு பே பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் சேஃப்டி கன்சர்ன்ஸ், விளையாடுறது இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். மணல்லையோ ரோட்லேயோ விளையாடும் போது அடிப்படும், இன்ஜுரி ஆகும். அவன் மண்டே காலைல ஆஃபீஸ் போகணும், சண்டே அடிபட்டு உட்காந்தா 1 மாதம் இன்கம் போச்சு, 1 மாதம் வேலை போச்சு. ஆனால் இங்கே விளையாடி முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு எஞ்சு போகிறான். ஹீ இஸ் ஹேவிங் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இப்போது எல்லாமே ஹெல்த்து வெல்த்துன்னு ரெண்டும் பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தாவை எடுத்துக்கோங்க. நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர் காரணமாக இருக்கலாம். அவர் நிறைய வெல்த்து சம்பாதிச்சார், ஆனால் ஹெல்த்து சம்பாதிக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், வெல்த்தும் வரும். நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஹெல்த்தை கெடுக்கிற மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் வந்து சம்பாதிக்கவும் சரிங்க, குட் டீட்ஸ் பண்ணுறீங்க, புண்ணியங்களை தேடிக்கிறீங்க. நம்ம பசங்களுக்கு அடுத்து சேர்க்க வேண்டியது புண்ணியம் தான், காசு பணம் கிடையாது. ஸோ ஒன் லாஸ்ட் திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. அதாவது ஒரு பேரண்ட் வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நல்ல டியூஷன் சென்டரில் சேர்க்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. பட் ஒரு நல்ல டர்ஃபில் போய் விளையாட வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னாலே அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற மனநிலை ஒன்று இருக்குல்ல. இதை வந்து நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். ஐ பில்ட் அ டர்ஃப் இன் லொக்காலிட்டி. ஒரு லொக்காலிட்டியில் கட்டுறேன், ஒரு நல்ல கன்ஜஸ்டான லொக்காலிட்டி, ஒரு மொட்டை மாடியில் கட்டுறேன், சரிங்களா? அங்கே இருக்க வரைக்கும் அந்த பசங்க எல்லாம் வந்து வீட்டில் வந்து ஃபோன் தான் நோண்டு இருந்திருப்பாங்க, இல்லை 6 மணிக்கு மேலே உட்காந்து படிச்சிருப்பாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க எங்கே அனுப்புறதுன்னு தெரியாது. பிகாஸ் எல்லாமே சிட்டி லிமிட்டில் கொஞ்சம் அவுட்டராக இருக்கும். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ், கவர்மெண்ட் கிரவுண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட் கிரவுண்ட்ஸும் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. தே கேனாட் சென்ட் தெம் பிகாஸ் டூ ஃபார். பிகாஸ் அவங்களோட ஒர்க் டைமிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவங்க நேபர்ஹுட்லேயே ஒரு டர்ஃப் கட்டுறேன். தே சென்டிங் தெம் தேர். The kid is know nothing about the sports. ஒரு 10 நாள் வந்து இஸ் ப்ராக்டிசிங் ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட். அண்ட் எல்லா டர்ஃப்லையுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் அகாடமி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற டர்ஃபில் சென்னை எஃப்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அபிஷேக் பச்சனோட டீம். அவரோட டீம் தான் இங்கே வந்து கோச் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு அடித்தர மட்டு மக்களும் அந்த அகாடமியால் ட்ரெயின் ஆகலாம் இங்கே. ஸோ வென் தே புட்டிங் த சைல்டு இன் அ ஸ்போர்ட், தே ஹேவ் நோ ஐடியா அபவுட் இட். அந்த குழந்தை ஃபோன் பார்க்காம சில மணி நேரம் விளையாடணும், தான் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் நல்லா படிப்பான், நல்லா தூங்குவான்னு அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு 10 நாள் ஒரு குழந்தை விளையாடும் போது 11ஆவது நாள் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது அல்டிமேட்லி ஒரு குழந்தைக்கு 8 வயசுலேருந்து 100 லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துக்கு ஆண்டவன் பவர் கொடுத்துருக்கான், ஐக்கியூ. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிளேயர்ஸ் விளையாடுறாங்கன்னா ஒரு 20 பிளேயரில் 15 பிளேயருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 10 பிளேயர் அதை பர்சியூ பண்ணுவாங்க. ஒரு 5 பிளேயர் தீவிரமாக இருப்பாங்க, 2 பிளேயர் செலக்ட் பண்ணி நேஷனல் போயிடுவாங்க. அவங்களுக்கு கெரியரும் செட் ஆகிடும். ஓகே. சோ இதுல கரியர் கோல்ஸும் அச்சீவ் ஆயிடும். See, ஹெல்த் முக்கியம். கடைசியா என்ன வந்து பாத்தீங்கன்னா இது பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு தவிர there are no negative points. No regrets about joining. No regrets about this. They are doing something healthy towards a healthy contribution for India. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் கெமிக்கல் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் வச்சுக்கலாம்ல. அதை வந்து அதனால தான் நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, பல தொழில் இருக்கட்டும் நீங்கள் செய்யுங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஆட் செய்யும் போது நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ ஹெல்த்தியான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சார். பிகாஸ் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி நிறைய 4-5 பேர் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அதனால அப்படின்றப்ப அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் மீன் பண்ணுறீங்க. டெஃபினெட்லி. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலங்களில் நம்ம கேள்விப்படுற நிறைய விஷயங்கள், சில்ட்ரன்ஸ் ஆர் கெட்டிங் யூஸ்ட் டு ட்ரக்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் இன்டாக்சிகேஷன்ஸ். அவங்க மைண்டு ஷார்ப்பாக இல்லை, பிகாஸ் தே ஹேவிங் a lot of digital space. எல்லாரும் ஃபோன்லேயே கம்ப்யூட்டரில் தான் உட்காந்துருக்காங்க, ஐபேடில் உட்காந்துருக்காங்க. ஸோ வென் தே கெட் டவுன் அண்ட் பிளே, their IQ improves. அதாவது there is a saying, நல்லா படிக்கிறவனால விளையாடவே முடியாது, ஆனால் நல்லா விளையாடுறதுனால படிக்க முடியும். அவன் IQ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ
படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கிறது தான் என்னோட ஒரே மோட்டோ. நான் சமீப காலமாக வந்து நிறையா இன்டர்வியூஸ்லையும் பேட்டிலையும் சொல்கிறது என்னென்னா, ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வேணுங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் படிப்புக்கும் கொடுங்க. அட் த சேம் டைம் டோன்ட் டினை ஸ்போர்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நானே ஒரு பேரண்ட் தான். எங்கள் அப்பாவில் என்னை விளையாட விட்டதே இல்லை. ஆனால் நான் என் பொண்ணு இப்போ அவளுக்கு 5, ஷீ இஸ் கோயிங் ஃபார் பேட்மிண்டன் கிளாஸ், ஃபுட்பால் கிளாஸ், ஆர்ச்சரி கிளாஸ், 3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நைஸ் திங் தட் டூயிங் திஸ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனும் கூட. பிகாஸ் யங் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் கையில காசு வச்சுட்டோ இல்ல ஒரு பிசினஸ் ஐடியா வச்சுட்டோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, அதாவது ஒரே ஒருத்தர் மட்டும் இது வந்து பண்ணணும் அவசியமே இல்லை. பார்ட்னர்ஸா, சின்ன வயசுல அந்த ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 200+ கிளைண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிளைண்ட்ஸ் ஐ ஹவ் சீன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 19 அண்ட் அப் டு 50. காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்க பசங்க ஒரு 4 பேர் தான் அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பர்சனல் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். 50 வயசுக்கு மேலே ஒரு ஆள், நான் ரிட்டையர் ஆகிட்டேங்க, எனக்கு ஒரு இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம், அதை நான் ஏதாவது பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ண நினைக்கிறேன், வருமானம் வரணும், அவர் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் ஆல் த ஏஜ் குரூப். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகே, so nice thing that. So thank you so much for sharing all these with us. It was an absolute pleasure meeting you. Thank you. இந்த ஒரு வேலையை ரொம்ப நேர்த்தியா பண்றீங்க, எங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. Game On Solution, South India's #1 turf construction company.